சோசியல் மீடியால ஒரு 2 நாளா பார்த்தீங்கன்னா, பயங்கர ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்டின்னா, நம்ம அஜித் சாரோட விடாமுயற்சி படத்தோட டீசர் வந்து வரப்போகுது. இந்த வீக்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. மேபி நாளைக்கே கூட இருக்கலாம். அதான் மிலாடி நபிய முன்னிட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க. அப்டி இல்லன்னா சண்டேவா இருக்கும் அப்டின்ற மாரியான ஒரு டாக் வந்து பெரிய லெவல்ல அதாவது பெருசா வந்து அத வந்து பரப்பிட்டாங்க. சோசியல் மீடியால அதுதான் வந்துட்டு பயங்கரமா பரவிட்டு இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, ஓணம் ஃபெஸ்டிவல் அது இல்ல தல ஃபெஸ்டிவலானே தெரியல. எல்லா காலேஜ்லயும் பார்த்தீங்க அப்டின்னா, ஓணம் ஃபெஸ்டிவல்ல அஜித்தே கடவுளே, அஜித்தே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பத்தி நம்ம பேச போறது இல்ல. டீசர் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 ஸ்டார் சினிமாஸ். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டவுட்டே வந்துட்டு உண்மையிலேயே இந்த டீசர் வரப்போதா இல்ல சும்மா வந்து வதந்தியை கிளப்பிட்டு இருக்காங்களா அப்படின்றது. ஆனா வந்துட்டு இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கும் வருது, நிஜமா இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா செலிபிரிட்டிஸ் கூட, அதாவது ஆர்கே சுரேஷ் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் கூட வந்துட்டு விடாமுயற்சி டீசர் கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாரு. ஸோ நிறைய சேனல்ஸ், நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்துட்டு தந்தி டிவி எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம வந்துட்டு ஒரு 1 வீக் முன்னாடி என்ன வீடியோ போட்டிருந்தோம், எல்லாரும் வந்து இந்த படம் வந்து பொங்கலுக்கு தான் தள்ளி போகுது, படம் வந்து தீபாவளி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லும் போது, இல்லைங்க கண்டிப்பா வந்து படம் ரிலீஸ் ஆகும், எனக்கு கான்ஃபிடன்ட் இருக்கு, 99% வந்து இந்த படம் தீபாவளிக்கு தான் கொண்டு வர போறாங்க, அதை விட்டுட்டா வேற டேட்டே இல்ல, தள்ளி போனா பொங்கலுக்கு தான் போகணும், அதனால வந்துட்டு குட் பேட் அக்லி அங்க ரிலீஸ் ஆக போறதுனால முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணுவோம், தீபாவளிக்கு 100% வரக்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்னு பேசியிருந்தோம். பட் நம்மளே வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, படம் வந்து விடாமுயற்சி பொங்கலுக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் அப்படி இல்லைன்னா மேக்கு வந்து தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி வந்து தகவல் வந்து போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நிறைய சோசியல் மீடியாலையும் பேசுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சோர்ஸ், அதாவது நம்ம சோர்ஸ் அப்படின்றது பெரிய சோர்ஸ்ல இல்ல, அதுல வந்துட்டு ஒரு சின்ன வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர்கிட்டையும் கேட்கும்போது அந்த மாதிரி தான் வந்து டாக் போயிட்டு இருக்க மாதிரி சொன்னாரு. நம்மளும் அதை வச்சுதான் சரி ஒருவேளை தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து இன்னொரு தகவல் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம அன்னைக்கு பேசினதுதான், இன்னும் வந்து இந்த படத்துல வந்து மியூசிக் ஒர்க் இருக்கு, பிஜிஎம்லாம் வந்து பயங்கரமா வரணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, சாங்ஸ் ஒன்று எடுக்கணும், 2-3 நாள் பேச்சு ஒர்க் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசியிருந்தோம். அதை வச்சுதான் சரி ஓகே பிராக்டிகலாவும் யோசித்து பார்க்கையில வந்து கண்டிப்பா வந்து இந்த டப்பிங் ஒர்க் முடிக்கணும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து இவரும் மெதுவா மயில் திருமணியுமே மெதுவா பண்ணுவாரு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து யோசித்துதான் ஒருவேளை வேட்டையின் படம் ரிலீஸ் இருக்கு, அந்த படத்துல ஒரு வந்து பிஸியா இருக்கு, அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணணும் இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை யோசித்துதான் ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். இப்ப வந்து அது இருக்குமா இல்லையான்றது அது அபிஷியலா வந்து வந்தா மட்டும்தான் அப்படின்றத நம்ம அதுல பேசியிருந்தோம். இப்ப வரைக்கும் எந்த ஒரு தகவலும் அஜித் சார் படத்தை பொறுத்த வரைக்கும் அபிஷியல் தகவல் வந்தா மட்டும்தான் அதை நம்ப முடியுமே தவிர, அதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன வேணா மாத்தி மாத்தி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதை நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கோம். இப்ப திடீர்னு டீசர் வரப்போகுது அப்படின்னு சொல்லும் போது, இது உண்மையிலேயே வரப்போதா என்னன்றது நமக்கு வந்து இப்ப வரைக்கும் சோர்ஸ்ல இருந்து வரல. ஆனா நிறைய பேர் வந்து டீசர் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒருவேளை வந்த நாளைக்கு வர வாய்ப்பு இல்லை, நாளைக்கு வரதான் இந்நேரம் தெரிஞ்சிருக்கும், கன்ஃபார்மா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு வர்ற மாதிரி எனக்கு தெரியல, ஒருவேளை நாளைக்கு வந்து அப்டேட் வேணா கொடுக்கலாம், இப்ப வரப்போகுது டீசர் இல்ல மறுநாள் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு சில நேரங்கள்லாம் அஜித் படத்துல டைரக்டா வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அப்டேட் கொடுப்பாங்க, அப்படியே டீசர் வரும். அந்த மாதிரி கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது நாளைக்கா கூட இருக்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை டீசர் வந்துட்டா படம் எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற கேள்விதான் இப்ப இருக்கு. ஏன்னா வந்து நம்ம தீபாவளிக்கு வருதா இல்லையா, பொங்கலுக்கு வருதா இல்லையா அப்படின்ற கேள்வி எல்லாம் தாண்டி அஜித் சார் படத்தை பொறுத்த வரைக்கும் டீசர் அப்படி இல்லைன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு சில படங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா, விவேகம் படமா இருக்கட்டும், இந்த படம் வலிமை படமா இருக்கட்டும், டீசர் அண்ட் ட்ரெய்லர் ரெண்டுமே ரிலீஸ் பண்ணாங்க. மேக்சிமம் படங்கள் பாத்தீங்கன்னா ஒன்னு டீசர் மட்டும்தான் இருக்கும், அப்படின்னா டைரக்டா ட்ரெய்லர் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுவும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இல்லைன்னா 25 நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. மேக்சிமம் ஒரு 40 நாளைக்கு முன்னாடி கூட வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்ப இந்த படத்துல வந்து டீசர் வருது அப்படின்னா கண்டிப்பா இன்னும் வந்து தீபாவளிக்கு 50 நாட்கள் இருக்கு. ஸோ வந்து ஒருவேளை, ஏன்னா இன்னொரு தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அஜித் சார் தான் சொன்னாரு, நம்மளுமே சொல்லியிருந்தோம், ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒர்க் பண்ண வேணாம், பிஜி நல்லா வரணும், அதனால நீங்க டைம் எடுத்துக்கங்கன்னு சொன்னாருன்ற மாதிரி நமக்கு தகவல் வந்து சொல்லியிருந்தோம். ஆனா இப்போ வந்து ப்ரொடியூசர் சைடு வந்து ப்ரொடக்ஷன் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க, படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க, அவங்க வந்து கண்டிப்பா தீபாவளிக்கு வந்து தான் ஆகணுன்ற முடிவில் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தகவல் வருது. ஸோ வந்து அமரன் படம், அப்புறம் வந்துட்டு கவின் படம் ரிலீஸ் ஆகுது. நேற்று கவினும் நெல்சனும் பார்த்து போட்டோலாம் எடுத்திருந்தாங்க. அது என்ன ரீசன் யதார்த்தமா நடந்தது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு என்ன ஏர்போர்ட்ல எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னன்னு தெரியல. பட் அவங்க 2 படம் வருது, பிரதர் வேற தீபாவளின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அஜித் சார் படம் வருது அப்படின்னா கண்டிப்பா இந்த 3ல 2 படம் கண்டிப்பா கலண்டும். அது அமரனா இருக்கலாம், இல்ல மிச்சம் இருக்கக்கூடிய 2 படமா இருக்கலாம், இல்ல அமரன் கலருது அப்படின்னா ஏதாவது ஒரு படம் மட்டும், பிரதரோ இல்ல எந்த படம், பிளடி பெக்கர்னு நினைக்கிற படம் பேரு. ஸோ அந்த படம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிளடி பெக்கர் தானே அந்த படம் பேர் தெரியல, கவின் படம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த படம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா விடாமுயற்சி படம் தீபாவளிக்கு கொண்டு வர்றதுக்காக தான்
புல் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொடியூசர் சைடு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. மகிழ் திருமணி வந்துட்டு கொஞ்சம் மெதுவாக தான் ஒர்க் பண்ணுவார் அப்படின்றது தெரியும். பட் இருந்தாலும் அவர் வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் தகவல் வந்திருக்கு. ஸோ முதல் டீசர் அஃபீஷியலா வருதா இல்லையன்றதை பார்ப்போம். எதுவுமே வந்து அஃபீஷியல் தகவல் கிடையாது. அஃபீஷியலா வந்தா மட்டும்தான் நம்ம வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியும். சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு வந்து அவங்க சொன்னாங்களா, அங்க ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து சொன்னாங்களா, அஜித் சார் சைட் இருந்து சொன்னாங்கலாம் கேட்குறாங்க. யாரும் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. நான் வந்து தேடி பிடிச்சு சோர்ஸ் மூலமா நிறைய ஆர்டிகல் பார்க்குறோம், நிறைய பெரிய பெரிய நியூஸ் சேனல் பார்க்குறோம், நிறைய பெரிய பெரிய மேகசின்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம், நிறைய ரிசர்ச் பண்றோம். இதெல்லாம் தேடி நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க நம்மளை விட, அவங்கெல்லாம் வந்து அப்டேட் கொடுப்பாங்க. அதெல்லாம் வச்சுதான் அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து நம்ம பண்றோம். ஸோ வந்து அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு தான். ஏன்னா நிறைய அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால சீக்கிரம் கொடுக்க முடியாது. அவங்க பெர்சனல் ஒர்க் நிறைய இருக்கனால ஒரு நாள் 2 நாள் தள்ளி கூட கொடுப்போம். ஆனால் மேக்சிமம் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான தகவலை கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஸோ அதனால வந்து அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. மற்றபடி இது அஃபீஷியல் தகவல் எதுவுமே கிடையாது. அஃபீஷியலா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நடந்தாலும் சந்தோஷம் தான். தீபாவளிக்கு வந்தாலும் சரி, பொங்கலுக்கு வந்தாலும் சரி. ஆனா கண்டிப்பா படம் சீக்கிரம் ரிலீஸ் பண்றதுக்கான வேலைகள் நடக்குது அப்படின்றது மட்டும் ஆணித்தரமா நான் சொல்றேன். நம்ம சேனல்ல போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.